வணக்கம். சொல்வனம் வினாவனத்துல இன்னைக்கு திருக்குறள் ஸ்பெஷல். நம்ம திருக்குறள் அப்படிங்கிறது தமிழர் இன்றைய வாழ்வுல ஒன்றோடு ஒன்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எந்த செய்யுளும் படிக்காதவர் கூட அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 திருக்குறளாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மனப்பாட பகுதின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும். அது தவிர நம்மளுக்கு அடிக்கடி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கணும், திருக்குறள் அறிமுகம் சொல்றது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் அந்த செய்யுள் பகுதி ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இது அதுல பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளை நம்ம நிறைய பேர் அதுக்கான விளக்க உரைகள் எழுதியிருக்காங்க. பரிமையாளர்கள் இருந்து, மூவால இருந்து, சாலமன் பப்பாயில இருந்து, இன்னைக்கு பாரா வாட்ஸ்அப்ல 3 லைன்ல எல்லாம் 3 வார்த்தைகள்லாம் கூட விளக்கம் எழுதிட்டு இருக்காரு. சோ இது எல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைக்கணும்னு சொல்றாரு நம்மளோட எழுத்தாளர் நண்பர் என் சொக்கன். அவர் ஏற்கனவே நம்மளுக்கு அறிமுகமானவர். அவர் அறிமுகமானது எப்படி திருக்குறள் எல்லார் வீட்லயும் இருக்கோ, சொக்கன் புக்கு எல்லாரும் தமிழர் வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். சுமார் 180 புஸ்தகங்களுக்கு மேல எழுதியிருக்காரு. அவர் எழுதாத சப்ஜெக்டே இல்லைன்னு சொல்லலாம். கவிதையில இருந்து, செய்யுள்ல இருந்து, நான் பிக்ஷன், பிக்ஷன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் புகுந்து கலக்கிறவர் தான் சொக்கன். அவர் திருக்குறள் ஏன் நம்ம மத்தவங்க உரையை படிக்கணும், நாமே படிக்கலாம், நம் கையே நமக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 புக் ரிலீஸ் பண்ணிருக்காரு. 3 அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு புக்கு. அது தவிர நான் படிக்க வேணா, நீங்களே விளக்கம் சொல்லுங்கன்னா அதுக்கும் ஒரு உரைக்கு தனியா ஒரு 4வது புக்கும் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் சொல்வனம் வினாவனத்துக்கு இன்னைக்கு வாங்க. சொக்கன் வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானு சொன்ன மாதிரி நீங்க தொடாத சப்ஜெக்டே இல்ல. திருவள்ளுவர் இவ்வளவு நாள் நீங்க உங்க என்ன தப்பிச்சுட்டு இருந்தாரு, நீங்க அவரையும் பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வந்துட்டீங்க. எப்படி இந்த அனுபவம்? திருவள்ளுவர் நான் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரிஞ்சவரு. நான் சொன்ன மாதிரி 20ல இருந்து 50 குறள் எல்லாம் தமிழருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம செயல் பகுதியில இருந்து. சோ திருக்குறள் ஏன்? உண்மையை சொல்லணும்னா, எனக்கும் பாடப்பகுதியில் படித்த திருக்குறள்களுக்கு வெளியில் பெருசாக திருக்குறள்கள் தெரியாது. எனக்கு எவ்வளவோ புத்தகம் படிச்சிருக்கோம், ஆனால் திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு தோணுனதில்லை. அதில் என்ன பிரச்சனைனா, திருக்குறளை எடுத்தால் ரொம்ப திருப்தி அடைகிறது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு பக்கத்தை படித்து ஒரு 2 குறள் படித்தா ஆஹா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போயிடலாம். அந்த 1330 குறள்களையும் ஒன்றா உட்காந்து படிக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய டிசிப்ளின் இருந்தால் தான் படிக்க முடியும். அதனால் நான் இந்த ப்ராஜெக்டை முதல்ல எப்படி ஆரம்பித்தேன்னா, எதுக்காக ஆரம்பித்தேன்னா, நான் படிக்கணும் எல்லா குறளும். அதுதான் என்னுடைய முதல் நோக்கம். 1330 குறளையும் படிச்சிடணும், அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு. அதாவது பாடப்புத்தகத்தில் படித்தது நமக்கு உண்மையில் 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்து பாடப்புத்தகத்தில் ஒரு 40-30 குறள்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 7 வருஷம் ஒரு வருஷமும் 30 குறள் படிக்கிறோன்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு 200 குறள் நம்ம பள்ளிக்கூடத்திலேயே படிச்சிருக்கோம். அதுக்கு வெளியில நம்ம படிச்சது ஒரு 100 குறள்னு வச்சுக்கிட்டா கண்டிப்பா ஒரு 300 குறள், 1/3 அல்லது 1/4 நமக்கு தெரியும் திருக்குறள்ல. அந்த பாக்கி இருக்கிற 3/4 நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காகத்தான் நான் இதை படிக்க ஆரம்பித்தேன். சரி, படிக்கும்போது நாம மட்டும் ஏன் படிக்கணும், அதை ஒரு உரையாகவும் எழுதி வெளியிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் உரை எழுதலாம், தினமும் ஒரு 4 குறள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 குறள் 8 லைன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அது ஏன் 4 குறள், ஏன் 3 குறள் கூடாத, ஏன் 5 குறள் கூடாதுன்னா 1330 4ஆல் வகுத்து பார்த்தா 365க்கு பக்கத்தில் வருது. அதனால ஒரு வருஷத்தில் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டுமே. கெட்டது என்ன அப்படின்னா, என்னால் ஒரு வருஷத்தில் முடிக்க முடியல. என்ன காரணம்னா, நாம் நினச்ச அளவுக்கு சும்மா நாமளே படிச்சுட்டு போகிறதுனா ஓகே, 4 குறள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக படிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை உரையாக எழுதணுங்கிற ஒரு கூடுதல் கட்டுப்பாடை எனக்கு நானே போட்டுக்கிட்டதுனால அதுக்கு கூடுதல் நேரம் செலவிட வேண்டியிருந்தது. ஏற்கனவே வந்திருக்கிற உரைகளை ஒரு உரை படித்தா போதாது, குறைஞ்சது ஒரு 4-5 நல்ல உரைகளையாவது படிக்க வேண்டும் அப்படின்னு டேபிள்லேயே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரே குறளை எடுத்துப்பேன், இந்த உரையில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு 4-5 உரைகளை படிப்பேன். அந்த 4-5 போதாமல் அப்புறம் ஆன்லைனில் எல்லாம் ஏகப்பட்ட உரைகள் இருக்குது. 10க்கும் மேற்பட்ட உரைகள் ஆன்லைனில் கிடைக்குது, அதையெல்லாம் படிக்கிறது. அது போக விளக்கங்கள் யூடியூப்லலாம் உரையெல்லாம் ஒரு குறளில் 2 வரி எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் கூட பேசியிருக்காங்க. எல்லா குறளுக்கும் கிடையாது, ஒரு சில குறள்களுக்கு நமக்கே திருப்தி ஏற்படாது படிக்கும்போது. இந்த பொருள் சரியாக தோணலையே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது. இப்படி என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக மாறிப்போச்சு. உண்மையில் 4 ஆண்டுகள் ஆச்சு எனக்கு இதை முடிக்கிறது. 3.5 ஆண்டுகள் மேல, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள். இப்போ எடிட்டிங் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா திருக்குறளோட ஒரு 4 ஆண்டுகளாக பயணம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
ஒரு மலைப்பு, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மலைப்பு. 1330ங்கிறது ரொம்ப பெரிய எண்ணும் கிடையாது. 2 வரியா எழுதும்போது ஒரு பெரிய எண்ணும் கிடையாது. ஆனா ரொம்ப ம். சின்ன எண்ணும் கிடையாது. நீங்க ஒரு வீக்கெண்ட்ல உட்கார்ந்து படிச்சிட முடியாது திருக்குறள. அந்த கரெக்ட். விதத்துல அது ஒரு சரியான அளவு. இந்த நாமே படிக்கலாம்ங்கிற கான்செப்ட்ட நான் எடுத்ததுக்கான காரணமே என்னன்னா, நாமே படிக்கலாம்னு ஆரம்பிச்சா திருக்குறள் ஒரு மிகச்சிறந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஒரு மிகச்சிறந்த தொடக்க புள்ளி. ஏன்னா அது ரொம்ப கடினமும் கிடையாது, ரொம்ப எளிமையும் கிடையாது. அதனால அதை படிச்சு அதுல கிடைக்கிற அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம இன்னும் பல அரிய தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்களை படிக்கலாம். நேத்தி கூட ஒரு நண்பர் எனக்கு செய்தி அனுப்பி கேட்டிருந்தாரு, இந்த புத்தகத்தை படிச்சா இதை வச்சு மற்ற பழந்தமிழ் இலக்கியங்களை நாமே படிக்கிறதுக்கான ஆர்வம் எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், இது நானே யோசிக்கலைங்க, ஆனா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். திருக்குறளை படிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த தன்னம்பிக்கை வருது இல்லையா, அது வந்து உங்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாங்கிற அந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பா அப்படி முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு சொல்லுங்க, நானும் இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி நானே படிக்கணும்னு ஆரம்பிச்சு அதை வந்து நாமே படிக்கலாம்னு எல்லாருக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டா இது மாறி போச்சு. அருமை, சூப்பர். அருமையா விளக்கினீங்க. எனக்கு நிஜமாவே தெரியல, இது வந்து நீங்க 4 வருஷம் இந்த ப்ராஜெக்டுக்காக உழைச்சிருக்கீங்கன்னு தெரியல. அருமையான விளக்கம். அதாவது எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது. நான் கேட்ட மாதிரி வந்து திருக்குறள் வந்து எல்லாரோட வாழ்க்கையில் இன்றியமையாத இருந்தாலும், நம்ம சொன்ன மாதிரி இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பர் யோசிச்சு பார்த்தது இல்லை. குறிப்பா நம்ம ஒரு 12வது வகுப்பு முடிகிறதுக்குள்ளார ஒரு 200 குறள் நம்ம படிச்சிருக்கோம். அதுல வந்து அட்லீஸ்ட் 100 மனப்பாட பகுதியில் வந்ததுனால மனப்பாடம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம படிக்க நிறுத்திடுறோம் அப்படிங்கிறது சொல்றது வந்துட்டு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்களை பத்தி கொஞ்சம் எனக்கு முன்னே இருந்து தெரியும். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன். நீங்க தினம் ஒரு கவிதை அந்த குரூப்ல இருந்தா தெரியும். அந்த சமயத்துல செய்யுள் எல்லாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் வந்து இலக்கண பரிச்சயம் இருக்கு. சோ அதனால உங்களுக்கே 4 வருஷம் ஆச்சுன்னா, இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்களாச்சும் முடிஞ்ச பிறகு ஒரு 100 குறள் படிச்சிருக்கீங்க. ஸ்கூல் முடிஞ்ச குறள்லாம் தொட்டதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இது எப்படி ஒரு இலகுவாக இருக்குமா? அந்த இலக்கணம் வந்து கொஞ்சம் தடையாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கமா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. பழந்தமிழ் இலக்கியம் படிக்கிறத பற்றி என்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே வந்து நான் அறிவுரை சொல்கிறது என்னன்னா, பாரதியார்லேருந்து தொடங்குங்கன்னு சொல்லுவேன். பாரதியார் ரொம்ப பழைய கவிஞரும் கிடையாது, ரொம்ப புதிய கவிஞரும் கிடையாது. பாரதியாரை இப்படி எடுத்து படிச்சிட முடியாது. நமக்கு ரொம்ப பழக்கத்தில் இருக்கிற பாரதியாருடைய ஓடி விளையாடு பாப்பா அந்த மாதிரியான வரிகளை வச்சு நம்ம பாரதியாரை குறைச்சி மதிப்பிட்டுடக்கூடாது. அவர் படிக்க கடினமான ஒரு கவிஞர் தான். இங்க கடினம்ங்கிறத ஒரு மதிப்போட நான் சொல்றேன், ஒரு விமர்சனமா நான் சொல்லல. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிடுறோம் அவ்வளவுதான். அதுக்கு இப்போ இளையராஜாவை பத்தி தெரிஞ்சவங்க ஒரு 50 பாட்டு, அவரோட 50 பாட்டு அதையே தான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. அவர் அதுக்கு மேல எத்தனை 100 பாட்டு போட்டிருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த 50 பாட்டு வச்சு அவரை வந்து நம்ம எடை போட்டுறோம். கரெக்ட். நம்ம மீட் பண்றப்ப ஞாபகம் இருக்கு. அப்ப வந்து நம்ம அந்த பைரேட்டட் வெர்ஷன் ஆஃப் இளையராஜா தான். இளையராஜா ரசிகர்கள் பத்தி கொதிப்படையாதீங்க. அப்பயே ஒரு 8 ஜிபி இருக்கும்னு நினைக்கிறேன். இளையராஜா பாடல்கள். அதனால பாரதியார்ல நான் தொடங்க சொல்லுவேன் எப்பவுமே. சரி, பாரதியார் படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எங்க போறது, அதுக்கப்புறம் எங்க அப்படி ஒரு சின்ன பிளானே என்னால கொடுக்க முடியும். அதுல திருக்குறள் எங்க வருது அப்படின்னா ரொம்ப பின்னாடி தான் வரும். என்ன காரணம்னா, நாம சொற்களை இழந்துட்டோம். அதுதான் முக்கியமான பிரச்சனை. நீங்க இலக்கணத்தை குறிப்பிட்டீங்க. இலக்கணம் பிரச்சனையே கிடையாது. நீங்க இலக்கணமே தெரியலைன்னாலும் திருக்குறளை ரொம்ப இனிமையாக ரசிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இலக்கணம் தெரிய வேண்டியதில்லை, இலக்கியம் தெரிய வேண்டியதில்லை, ஓமை நயம் தெரிய வேண்டியதில்லை, எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. நமக்கு என்ன தடைன்னா சொற்கள். நாம சொற்களை இழந்துட்டோம். திருவள்ளுவர் பயன்படுத்தின கிட்டத்தட்ட ஒரு 70% சொற்களை நாம இன்னைக்கு பயன்படுத்துறது இல்லை. அதுதான் நமக்கு தடையாக இருக்க போகிறது. இந்த புத்தகத்துல ஒவ்வொரு குறளுக்கும் அறிஞ்சொர் பொருள் தனியா கொடுத்துருக்கோம். அந்தந்த குறளுக்கு கீழேயே கொடுத்துருக்கோம். அதுல நான் ஒரு சின்ன கவுண்ட் எடுத்து பார்த்தா, அறிஞ்சொர் பொருளே தேவைப்படாத குறள்னு ஒண்ணு கூட இல்லை. அதுதான் உண்மை இன்றைய நிலவரத்துல. புரியுதுங்களா? இது ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இந்த முயற்சியை பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் அறிஞ்சொர் பொருட்கள் கம்மியா தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா அப்ப சில சொற்கள் புழக்கத்துல இருந்திருக்கும். அந்த 20 வருஷத்துல நம்ம எழுந்துட்டோம். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதப்பட்டா மொத்த குறள்ல இருக்கிற அத்தனை சொற்களுக்கும் அறிஞ்சொர் பொருள் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ என்னவோ எனக்கு தெரியல. அதனால சொற்கள் தான் நமக்கு தடை. அப்போ அதை எப்படி சரி பண்றது? 2 விதமா சரி பண்ணலாம். ஒண்ணு, இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை உதவியாக வைத்துக் கொண்டு, இப்போ நான்லாம் ஆங்கிலம் படிக்க ஆரம்பிச்ச போது, ஆங்கிலம் படிக்க ஆரம்பிச்சதுன்னா பள்ளிக்கூடத்துல படிச்சதில்லை. பள்ளிக்கூடத்துல மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கியாச்சு. கல்லூரிக்கு போன அப்புறம் எல்லா பாடமுமே ஆங்கிலத்துல தான் கற்பிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச போது, அப்ப ஆங்கிலம் படிக்கிறதுக்கு எது உதவியா இருந்தது? ஹிந்து நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு பக்கத்துல டிக்ஷனரியை வச்சுக்குவோம். பேப்பர் படிப்போம், அப்பப்போ புரியாத சொற்கள்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு டிக்ஷனரியில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பயிற்சி நூலா நம்ம திருக்குறளை பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு குறளும் சின்னது. அந்த அந்த பவுண்டட் கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, 7 சொற்கள் தான். அதுல மிஞ்சி போனா நமக்கு 1-2 சொற்கள் தெரிஞ்சிருக்கும், அல்லது 3-4 சொற்கள். கொஞ்சம் இலக்கிய பரிச்சயம் உள்ளவங்களுக்கு 3-4 சொற்கள் தெரிஞ்சிருக்கும்.
பாக்கி இருக்கிற சொற்களுக்கு பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த குறள், அதுக்கப்புறம் அடுத்த குறள்னு போகும்போது இந்த திருக்குறள் புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போதே உங்களுடைய சொல் வளம் குறைஞ்சது ஒரு 10% கூடிடும். ஏன்னா சில சொற்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் இந்த புத்தகத்துல என்ன பண்ணியிருக்கேன், அதே சொல் திரும்ப வந்தாலும் அதுக்கு பொருள் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே 40வது குறள்ல ஒரு சொல்லுக்கு பொருள் கொடுத்துட்டேங்கிறதுக்காக 350வது குறள்ல அந்த சொல்லுக்கு நான் பொருள் கொடுக்காம விடல. அங்கேயும் பொருளுக்கு சொல்லுக்கு பொருள் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், சில சொற்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். அதன் மூலமா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய சொல் வளம் கொஞ்சம் கூடியிருக்கும். இது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது நான் கம்பராமாயணம் படித்த போது. கம்பராமாயணம் படித்த போது இது 133 அதிகாரம், 1330 குறள். கம்பராமாயணம் 10,000 பாடல்கள், ஒன்னொன்னு 4 வரி, இங்க 2 வரி, 1.25 வரி, இன்னும் கரெக்டா சொல்லணும். அவ்வளவு பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கை படிச்ச போது எங்களுக்கே தெரியாம, எங்களுக்கு என்ன, நாங்க ஒரு வகுப்புல படிச்சோம். எங்க வகுப்புல இருந்த எல்லாரும் ஒரு 5000 புதிய சொற்களை கத்துக்கிட்டோம். அந்த சொற்களை நாங்க தினசரி வாழ்க்கையில என் மனைவிகிட்டயோ மகள்கிட்டயோ பேசல. அந்த சொல் அதுக்கு அதை பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அடுத்து ஒரு புத்தகம் படிக்கும்போது அந்த சொல் இதுல வந்தா என்னால வந்து ஒரு அகராதியோட உதவி தேவைப்படாம அந்த சொல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலுடைய பொருளை என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு தொடக்கத்தை இது கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை படிப்பதற்கு யாருக்கும் எந்த தடையும் தேவையில்லை. தமிழ் படிக்க தெரிஞ்ச யார் வேணாலும் இந்த புத்தகத்தை படிக்கலாம். முதல் 50 பக்கத்துல இருந்து 100 பக்கம் வரைக்கும் உங்களுக்கு திருக்குறள் புரியாது. இதை நான் வெளிப்படையாவே நான் என்னுடைய அறிமுக வீடியோல கூட போட்டிருந்தேன். முதல் 50ல இருந்து 100 குறள்களுக்கு உங்களுக்கு ரொம்ப இதுவா தான் இருக்கும். இப்போ ஒரு புதிய மொழி கத்துக்கிறீங்க, ஜப்பானிய மொழி கத்துக்கிறீங்க, சீன மொழி கத்துக்கிறீங்க, அந்த லேர்னிங் கர்வ்ல வந்து அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த தடை இருக்கு இல்லையா, அந்த தடை இங்கேயும் இருக்கும் ஒரு 50-100 குறள் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓகே கொஞ்சம் புரியுது. அடுத்த ஒரு 200-300 குறள் நீங்க இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட போவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான நம்பிக்கை. அருமை அருமை. ரொம்ப நம்பிக்கையோட பேசுறீங்க. அது தவிர வந்து ஒகேபுலரி வளர்க்கறதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. அதாவது கடந்த 10 வருஷத்துல வந்து எத்தனையோ சொற்களை இழந்துட்டோம். இன்னொரு 10 வருஷத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற சொற்கள் கூட இழந்துருவோம் தான் நினைக்கிறேன். நீங்க இப்ப ஜென்சி பேசுற மொழியில பாத்தீங்கன்னா பாதி அவங்க பேசுறது புரியறது இல்லை. தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் அவங்களோட மொழி, அவங்களோட சொற்கள் வந்து வேறு மாதிரியான இருக்கு. அது திருக்குறள் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம போற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நல்லா விளக்கி இருக்கீங்க. அடுத்தது வந்து ஒரு விமர்சனமா இதை வந்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நாமளே படிச்சு நம்மளே பொருள் உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த உரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இப்போ பரிமேலாளர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா மூவா எடுத்துக்கோங்க, கலைஞர் மு கருணாநிதி எடுத்துக்கோங்க, சுஜாதா எழுதின இதாகட்டும், சாலமன் பாப்பா எழுதியிருக்கிறதாகட்டும், எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மாதிரி விமர்சனம் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பரிமேலாளர் அவரோட சைவ பார்வையில ஒன்று எழுதியிருக்காரு. இப்போ அதே வந்து மு கருணாநிதி கலைஞர் அவர் எழுதியிருக்கிறது பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மதச்சாயத்தெல்லாம் எடுத்துட்டு அவரோட இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க திருக்குறள்ல வந்து இந்த உரைகள்லாம் படிக்கிறப்போ அவங்க மூலியமா எனக்கு இன்னொரு பரிணாமம் கிடைக்குது இல்லையா, எனக்கு இன்னொரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. பட் நீங்களே படிக்கிறப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இழந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அதை பத்தி நீங்க அதை எப்படி அந்த விமர்சனத்தை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நான் வந்து முதல்ல உரைகளுக்கு எதிரானவன் இல்லை. அதை வந்து தெளிவா சொல்லிடுறேன். நானே வந்து குறுந்தொகைக்கு உரை எழுதியிருக்கேன், முத்தொள்ளாயிரத்துக்கு உரை எழுதியிருக்கேன். உரைகளுக்கு நான் எதிரானவன் இல்லை. உரைகள் வேண்டாம், உரைகள் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லை. உரை எழுதியவர்களுக்கு நாம் மிக மிக நன்றியோடு இருக்க வேண்டும்னு நினைக்கிறவன் நான். ஏற்கனவே முன்னாடி இந்த புத்தகத்தை எப்படி எழுதினேன்னு சொல்லிட்டு அவ்வளவு உரைகளை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு இது என்னன்னா, திருக்குறளுக்கு மட்டும் இவ்வளவு உரைகள் கிடைக்கின்றன. தமிழ்ல எந்த நூலை வேணா நீங்க எடுத்து பாருங்க. நீங்க அதிகபட்சம் 5-6 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதுக்கு மேல கிடையாது. அதுவும் பதிப்பக தேவைகளுக்காக எழுதப்பட்ட உரைகள். இப்போ எடுத்துக்காட்டா திருவாசகத்தை சொல்றேன் நான். திருவாசகம் படிக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் சைவர்கள் மத்தியில நிறைய இருப்பதனாலும், அதற்கு பொருள் தெரிந்து படித்தால் நன்றாக இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறதுனாலையும் ஒரு பதிப்பகமும் திருவாசகத்துக்கு ஒரு உரையை கொண்டு வர வேண்டிய இப்ப நான் கூட ஒரு உரையை எழுதியிருக்கேன். முழு திருவாசகத்துக்கு எழுதல, தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கேன். அதனால ஒரு பதிப்பகமும் ஒரு உரையை கொண்டு வர வேண்டிய தேவை இருந்து அதற்காக அவர்கள் உரை எழுதினார்கள். இப்படிதான் ஒன்றுக்கு மேற்பட்ட உரைகள் தமிழில் எழுதப்பட்டிருக்கே தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட உரைகள் எழுதப்பட்ட நூல்கள் மிக மிக குறைவு. சொல்லப்போனா உரையே எழுதப்படாத அரிய நூல்கள் கூட தமிழ்ல இருக்கு. ஒன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். சமீபத்துல நான் மனோன்மணியம் படிச்சேன். மனோன்மணியம் நம்ம எவ்வளவு கேள்விப்பட்டது, நீரான் கடல் ஒடுத்த பாடல பாடாத அரசு விழாக்களே கிடையாது. அவ்வளவு சிறந்த நூல். படித்து முடிச்ச போது அப்படி வியந்து போனேன். அவ்வளவு ரசிச்சேன் அந்த புத்தகத்தை நானு. ஆனா தமிழ்ல மனோன்மணியத்துக்கு ஒரு உரை கூட கிடையாது. நம்புவீங்களா?
அத்தனை மனோன்மணியம் புத்தகம் இருக்கு தமிழ்ல. அத்தனையும் மனோன்மணியம் புத்தகத்தை அப்படியே அச்சிட்டு இருக்கிறார்கள். ஏன்பா அதுக்கு உரையே தேவையில்லையா அப்படின்னா கிடையாது. அது சற்று கடினமான நூல் தான், உரை தேவைப்படுகிற ஒரு நூல் தான். மனோன்மணியத்துக்கு ஒரு உரை வாங்கிடணும்னு நான் படாத பாடு கிடையாது. அச்சு நூல்களை தேடினேன், இணையத்துல தேடினேன், எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். மனோன்மணியத்துக்கு உரை எழுதப்படவில்லை. அது ஒரு நாடக நூல் என்பதாலோ என்னவோ மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள்னு சொல்லி அறிஞர்கள் விட்டுட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை என் கண்ணில் படாம ஒரு உரை இருந்திருந்தால், இந்த பேட்டியின் மூலம் அது வெளிவந்தால் நான் மிகவும் மகிழ்வேன். கடைசியில அந்த உரையை நானே படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. வேற வழி இல்லை, பக்கத்துல அகராதியை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம கடினமான சொற்களுக்கெல்லாம் பொருள் பார்த்து பார்த்து நானே படிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இது எதுக்காக சொல்றேன்னா, உரை எழுதுறது திருக்குறளுக்கான உரைகள் மற்ற எல்லா தமிழ் நூல்களுக்கான உரைகளையும் விட ஸ்பெஷல். அது ஒண்ணு. ஒரே புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பல பேர் பல காலகட்டத்திலே பலவிதமான உரைகளை எழுதியிருக்கிறார்கள். பலவிதமான சிந்தனை சார்பு கொண்டவர்கள், அரசியல் சார்பு கொண்டவர்கள், வெவ்வேறு எண்ணங்களை கொண்டவர்கள் தமிழிலேயே இத்தனை உரைகள் எழுதியிருக்கிறார்கள் என்றால், நான் இப்போ இதுக்கு ஒரு பிரெஞ்சில் ஒருத்தர் உரை எழுதுறாரு, சீனால ஒருத்தர் உரை எழுதுறாரு, அவர் என்ன மாதிரி கலர்லாம் சேர்த்திருப்பாருன்னு நான் சிந்திச்சு பார்க்கறது உண்டு. அதையெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போறது இல்லை. ஆனா தமிழுக்குள்ளேயே இத்தனை கலர்ஸ் இருக்கு. ஒரு குறளுக்கே வேற வேற உரையாசிரியர்கள் வேற வேற விதமான பொருள், ஒரு குறள்ல இருக்கிற ஒரு சொல்லுக்கே வேற வேற உரையாசிரியர்கள் வேற வேற விதமான பொருள்கள் கொண்டது உண்டு. ஆக உங்களுடைய கருத்தை நான் முழுக்க ஏத்துக்கிறேன். அவ்வளவு கலர்ஸ் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணணும், இதை ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். இன்ஃபேக்ட் நான் மூணா பிரிச்சு பார்ப்பேன். ஒன்னு மூல நூல், திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காரு, அதை நேரடியாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமை நமக்கு இருந்தால் அதை நேரடியாக படித்து தெரிந்து கொள்வதுதான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அதற்கு எழுதப்பட்ட நேரடி உரை நூல்கள், எந்த விதமான சார்பும் இல்லாமல் இவர் இதான்பா திருவள்ளுவர் சொல்றாரு, அதுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு அப்படியே எழுதப்பட்ட உரை நூல்கள் இருக்கு. மூணாவது, விளக்க உரை நூல்கள். விளக்க உரை நூல்கள்ங்கிறது ஒரு குறளை எடுத்துக்கிட்டு 10 பக்கம் 15 பக்கத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். சில மிக புகழ்பெற்ற குறள்களுக்கெல்லாம் முழு நூல்களே எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத பத்தி முழு நூல்களே எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு அந்த மாதிரியான விளக்க நூல் இப்படி 3 அடுக்குகளாக இருக்கின்றன. இதுல நாம பெரும்பாலும் அந்த 2வது அடுக்குல தொடங்குறோம். அந்த உரைகளோட இருக்கிற 2வது அடுக்குல தொடங்குறோம். அது சரியான தொடக்கம் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா, அந்த உரையை மட்டும் படிக்க ஆரம்பிச்சிடறோம். அதுதான் எவ்வளவு பெரிய அறிஞராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு புத்தகத்துக்கு ஆசிரியர் ஒருவர், உரையாசிரியர் ஒருவர்னு இருக்கும்போது நாம ஆசிரியருக்கு அதிக நேர்மையோடு இருக்க வேண்டும். இப்ப சமீபத்தில் கூட கன்னடத்துல ஒரு புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு ரொம்ப உலக புகழ் பெற்ற போது எழுத்தாளரா மொழிபெயர்ப்பாளராங்கிற ஒரு சர்ச்சை அங்க எழுந்தது. மொழிபெயர்ப்பாளருக்கு எழுத்தாளருக்கு இணையான மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சிலரும், இல்ல எழுத்தாளர் அவர் தான் அதனுடைய ஒரு உண்மையான உரிமையாளர், மற்றவருக்கு அவருக்கு ஓரளவு மதிப்பு கொடுக்கலாம், ஆனா அவருக்கு இணையா அவரை சொல்ல முடியாதுன்னு சர்ச்சைகள் எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பார்வையை தான் நான் இங்க வைக்கிறேன். பெரிய அறிஞர்கள் உரை எழுதியிருக்காங்க, நாம் கண்டிப்பாக அதை படிக்க வேண்டும். ஆனால் தமிழ் படிக்கிற வாய்ப்பு உள்ள நாம், ஒரு பிரெஞ்சு தெரிஞ்சவரோ ஒரு சீன மொழி தெரிந்தவரோ அவருக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் உரையைத்தான் படித்தாக வேண்டும். நமக்கு தமிழ் படிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது திருவள்ளுவர் என்ன சொல்றாருங்கிறதையும் நாம படிச்சு அதுக்கப்புறம் நாம தீர்மானிக்கலாம். இந்த உரையை எழுதின போது நான் இந்த வேலையை நிறைய செஞ்சேன். பல இடங்கள்ல 2 உரையாசிரியர்கள் 3 உரையாசிரியர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு நான் இதுல செஞ்சிருக்கேன், அதை பத்தி நம்ம தனியா கூட பேசலாம். ஒண்ணு என்னன்னா, ஒரு பழமைவாதமான கருத்துக்கள் அதை முன்வைக்கிற உரை எழுதப்பட்ட காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தை மனதில் வைத்து பார்க்கும்போது சில பழமைவாதமான கருத்துக்கள் உரையிலே நுழைந்திருக்கும். நான் என்ன சொல்றேன், உங்க காலகட்டத்திலே இருந்த சிந்தனையின்படி, நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற சார்பு நிலையின்படி இதற்கு நீங்கள் எப்படி பொருள் கொள்கிறீர்கள். நான் என்ன பண்றேன், திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காருங்கிறதையே படிச்சு பார்த்தேன், நான் அதை இப்படி பொருள் கொள்கிறேன் அப்படின்னு அந்த உரிமையையும் பல உரையாசிரியர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், நானும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்னன்னா, எனக்கு நான் காலத்தால் பிற்பட்டவன்கிறதுனால இவ்வளவு பேர் எழுதிய உரையும் படித்து அதன் பிறகு நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடிஞ்சது. எனக்கு பிறகு உரை எழுத போறவங்களுக்கு இன்னும் என்னுடைய உரையும் சேர்த்து படித்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு நிலை வருது. ஆக நாம் இந்த உரைகளை பூரா வழிநூல்களாக பார்க்க வேண்டும். தமிழ்ல முதல் நூல் வழிநூல்னு உண்டு. வழிநூல்களாகத்தான் பார்க்க வேண்டும் இவற்றை. வழிநூல்கள் நல்லவை, மதிக்கப்பட வேண்டியவை, படிக்கப்பட வேண்டியவை. ஆனால் முதல் நூலுக்கான மதிப்பை நாம் எப்போதும் கொடுக்க வேண்டும். ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த புத்தகத்து மூலமாக முதல் நூலை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றேன். அவ்வளவுதான். மற்றபடி நான் அடிச்சு சொல்றேன், இதை படித்த யாரும் இந்த புத்தகத்தோடு நிறுத்திவிட போவதில்லை. அவர்கள் தேடி படிப்பார்கள். சொல்ல போனா இன்றைய சூழ்நிலையிலே புத்தகம் படிக்கிற பழக்கம் எப்படி மாறி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
புத்தகம் இன்றைக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற ஒருத்தர் வாங்கி என்னோட ஒரு பக்கத்தை படிச்சுட்டு ஓகே சொக்கன் இதை சொல்லிட்டாரு, இதுதான் சரி, இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு மூடி வச்சுட்டு போறதே கிடையாது. அவர் சைட்ல ஒரு டேப்லெட்டையோ ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு போனையோ திறந்து வச்சுக்கிட்டு இதுக்கு இவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு, அவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் பார்த்து ஒப்பிட்டு படிக்கிற ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது. அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே சமயத்துல முதல் நூலுக்கு உண்டான மாதிரியா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏன் இவ்வளவு சொற்களை இழந்தோம்? திருக்குறள்ல இருக்கிற இவ்வளவு சொற்களை நாம் ஏன் இழந்தோம்? திருவள்ளுவரை படிக்காம உரைகளையே படித்துக் கொண்டிருந்ததால் வந்த விளைவுதான் இது. இது விமர்சனம் இல்லை. மூலத்தை படிக்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கும்போது ஏன் உரைகளை மட்டும் படிக்கிறோம்? அதுதான் அந்த உரைகளை மட்டும்ங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புறேன். அப்படி ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது அதற்கான சொற்களை அதற்கான இடங்கள்ல நீங்க பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் அமையும். அதுதான் என்னுடைய அருமை அருமை. நம்ம எல்லாருமே வந்து கணினி துறையில இருக்கோம். கணினி துறையில வந்துட்டு அதுவும் தரவுதளத்துல வந்து டேட்டாபேஸ் டெக்னாலஜில வந்து சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிம்பாங்க. எவ்வளவுதான் டேட்டா இருந்தாலும் எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாலும் கடைசியில சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்துக்கு போக அப்படின்னாங்க. அதுல திருவள்ளுவர் இருக்க நம்ம ஏன் மத்தவங்களை நாடணும்? அவங்கள படிங்க, அவங்களோட அந்த ரிப்போர்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. பட் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற அந்த தரவுதளத்துக்கு போனோம் அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. அருமையா விளக்குனீங்க. நீங்க பேசுறப்ப எனக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவர் கூட பேசுற மாதிரி இருக்குது. நிஜமாவே இந்த அது படிக்கிறவங்களுக்கு அது வரணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அடுத்த இன்னொரு விமர்சனம், இது வந்து நீங்க எப்படி சொல்றீங்களா, ஒவ்வொரு உரையாசிரியரும் வித் ஆல் டியூ கிரெடிட்ஸ் டு தம், இது எதுவும் ஒரு அவங்க மேல ஒரு குறையா சொல்லல, அவங்களுடைய கற்றலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கண்ணோட்டத்துல அதற்கான இது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திருவள்ளுவரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலா திருவள்ளுவரை பத்தி எந்த செய்தியுமே இல்ல. இப்ப வாசகி வள்ளுவன் வாசகி அப்படிங்கறதெல்லாம் கூட கத்துக்கடை அப்படின்ற வரை சொல்லிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் பத்தி ஹிஸ்டாரிக்கலா எந்த ஃபேக்டும் இல்ல. அவர் மயிலையில் பிறந்தாரா, மயிலாப்பூர்ல பிறந்தாரா, அப்படின்னு திருமயில அப்படிங்கிறது வேற ஊரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அவர் எந்த சங்ககால புலவர்களுக்கு சமகாலத்தவர் அப்படின்றது கூட இன்னும் கூட ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் அப்படி இருக்க வந்து திருவள்ளுவரோட இமேஜே மாறிட்டு இருக்கு. சோ உங்களோட அட்டை படம் தான் இது இன்னைக்கு என்னோட கேள்வி. அடுத்த கேள்வி, நான் எங்க போறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம பாக்குறப்போ வந்து திருவள்ளுவர் வந்து நம்ம படிச்ச புஸ்தகங்கள்ல வந்துட்டு நல்ல சைவ சமய தியோரியை வந்து நெற்றில் திருநீர் அணிந்து கொண்டு ஒரு பூணூல் தடுத்து கொண்டே இருந்தவர். இன்னைக்கு வந்து அவர் வந்து வெள்ளுடை நாயகனா மாத்திட்டாங்க. அப்புறம் காவி எடுத்தாங்க, அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். வெள்ளுடைய நாயகனா மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிலது வந்து கொஞ்சம் இப்ப ஜென்சிஸ் எல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் வந்துட்டு ஏதோ ஒரு தலையில அந்த அவர் இந்த நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம நினைச்சாலே அவர் அந்த தலைக்கு உச்சி தலையில போடுற கொண்டையை தான் பார்ப்போம். அது இல்லாம கொஞ்சம் ஏதோ நம்ம அந்த ராக் ஸ்டார் மாதிரி எல்லாம் கூட மாடர்னா போட்டுட்டு எனக்கு கையில ஒரு கிட்டாருக்கு பதிலா இது வரைக்கும் அந்த இது கொடுத்து வச்சிருக்காங்க, ஓலைச்சுவடியை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஆனா உங்களோட அந்த புத்தகங்கள் 3 அட்டைகளுக்கான காரணங்கள் என்ன? அதுவும் வெவ்வேறு நிறத்துல கொடுத்திருக்கீங்களா? அது ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் காரணம் இருக்கா? இந்த சின்னங்கள்லாம் மத சின்னங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறீங்களா? இதுல எல்லாத்தோட எனக்கு இன்னொரு பயமான விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, ஏதோ ஒரு ஜாதி சங்கம் வந்து அவங்களோட ஜாதி அடையாளங்கள்லாம் பக்கத்துல வச்சு போட்டிருந்தாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க, இந்த அட்டைப்படங்கள் பத்தி. இல்ல, உண்மையில திருவள்ளுவர் இப்படிதான் இருந்தாரான்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு மரபு வழியாக வரைந்து பின்பற்றப்படுகிற ஒரு முறை தானே தவிர, உண்மையில நீங்க கம்பருடைய ஒரு ஓவியத்தை, ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை நீங்க பார்த்துருக்கலாம். அவர் ஒரு அந்த மீசை வச்சுட்டு அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஓவியம். பின்னால வேற ஒரு ஐ திங்க் அரசாங்கம் வெளியிட்ட ஒரு தபால் தலையிலன்னு நினைக்கிறேன், கம்பர் தாடி வச்சிருந்தாரு அந்த தபால் தலையில. அதை பார்த்தபோது நான் அடைஞ்ச அதிர்ச்சி கொஞ்ச நஞ்சம் இல்லை. நான் கம்பரை நேர்ல பார்த்தது கிடையாது. அந்த படத்தை பார்த்து அவரை பற்றி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு விட்டு, அவர் தாடி வரைஞ்சு வச்சிருக்காங்க கம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு கணம் உண்டு. அதே போல இது ரொம்ப பழமையான ஒரு சிக்கல் தான். பாரத தேவி உருவம், பாரத தேவி உருவம் வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி வரைந்து அதற்கு ஒரு புனித தன்மையை சேர்த்து விட்ட பிறகு மற்ற மாதிரி வரையக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிக்கலாயிட்டு இருக்கு நம்மளுடைய இதுல. அதாவது இந்த உருவமெல்லாம் இல்லாத கடவுளை வணங்க வேண்டும்னு ஆன்மீகத்துறையில சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம போறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இந்த புத்தகத்துக்கான அட்டைப்படம் வடிவமைத்த போது நாங்க ஏகப்பட்ட பாடுபட்டோம். திருவள்ளுவரே வேண்டாம், அறம் பொருள் இன்பம்னு 3ஐயும் ஒரு 3 ஓலைச்சுவடியா ஒரு முக்கோணம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்லாம் யோசிச்சோம். ஆனா
அட்டையில திருவள்ளுவர் இல்லைன்னா அது திருக்குறள் புத்தகம்னே யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா. அதனால எல்லாருக்கும் தெரிந்த திருவள்ளுவர் படத்தை அட்டையிலே வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த மரபான படத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி கொஞ்சம் மெருகேற்றி கொடுத்தார் ஒரு நண்பர். அந்த படத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறோம். வெவ்வேறு வண்ணங்கள் பயன்படுத்திக்கிறது அதுதான் காரணம். எந்த விதமான சாயமும் நாங்கள் திருவள்ளுவருக்கு பூச விரும்பவில்லை. இது வந்து ஐ எம் நாட் சேயிங், நான் வந்து இதை வந்து ஒரு பதிப்பிக்கிற ஒரு நடவடிக்கையாவே நான் இதை பார்க்கல. திருக்குறளை படித்த ஒருவனாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, அவருக்கு எந்த விதமான மதச்சாயமும் பூசுவதற்கான நியாயம் இல்லை. நீங்க அவர் பயன்படுத்திய சில சொற்களை திருகி அவருக்கு பலவிதமான சாயங்களை பூட்டலாம், அதெல்லாம் வேற விஷயம். கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் 10 அதிகாரம் எழுதியிருக்காரே தவிர மற்றபடி அவருக்கு கடவுள் வாழ்த்துன்னு அவர் கடவுள் வாழ்த்துன்னு தான் எழுதியிருக்கார். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அவருக்கு மற்ற விதமான அடையாளங்களை எல்லாம் அவருக்கு பூசுவதற்கான ஒரு நியாயம் அந்த அந்த புத்தகத்தில் இல்லை. அதுதான் வந்து உண்மை. மூல நூலில் இல்லை. அது ஒன்று. இல்ல சொக்கன், நீ வந்து ரொம்ப கம்மியா படிச்சிருக்க, உனக்கு புரிஞ்சுக்க தெரியல, அதுல இந்த விதமான அடையாளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவர்கள் சொன்னார்களானா நான் அவர்களுடைய கருத்தை மதிக்கிறேன். அதே சமயத்துல எனக்கு திருவள்ளுவர் எப்படி இருந்தாருங்கிற அந்த தோற்றம் முக்கியம் இல்லை. புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து பார்க்க விரும்புகிறேன். இப்போ இது வந்து எல்லா மொழியிலுமே இருக்கு. ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் உயிரோட இருந்தாரான்னே கேள்வி இருக்கு. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் அனைத்தையும் ஒரு குரூப் எழுதியது, ஒரு தனி மனிதர் கிடையாது அப்படின்னு நம்புகிறவர்கள் உண்டு. அந்த அவர்கள் அதற்கு என்ன நியாயம் சொல்கிறார்கள்? ஒரு தனி மனிதனால இவ்வளவு உன்னதமான இத்தனை படைப்புகளை எழுத முடியாதுங்கிறாங்க. அதை திருக்குறளுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல சொல்லாத கருத்துக்கள் கிடையாது, சொல்லாத நியாயங்கள் கிடையாது. அந்த சொற்சிக்கனம், அந்த அழகு, அவர் பயன்படுத்துகிற சொற்களின் அழகு, பல நேரங்களில் அந்த அவர் பயன்படுத்துகிற அழகுலேயே சுக்கி போய் அதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து மகிழ்ந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒருவர் மனிதராக இருந்ததே கிடையாது. ஒரு 50 புலவர்கள் சேர்ந்த ஒரு குழு தான் திருக்குறளை எழுதினதுன்னு நம்புறது கூட இதுல நியாயம் உண்டு. ஆனால் நாம திருவள்ளுவரை ஒரு தனி மனிதராக நம்ப விரும்புகிறேன். ஆராய்ச்சி பக்கமே போல, நான் ஆராய்ச்சியாளன் கிடையாது, எனக்கு இதனுடைய வரலாற்று நுட்பங்கள் தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த புத்தகத்தை எழுதியவர் சாதாரண மனிதர் இல்லை. அதை என்னால அடிக்கோடிட்டு சொல்ல முடியும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் படிக்கிற எனக்கு இந்த சூழ்நிலையில பயன்படுத்தி இருந்தா நம்ம இது பண்ணிருக்கலாமே, இந்த இடத்துல இதை செஞ்சிருக்கலாமே, நாம இது நமக்கு தோணாம போச்சே அப்படிங்கிற அந்த எண்ணம் பக்கத்துக்கு பக்கம் எனக்கு வந்துட்டு இருந்தது. திருக்குறளை வாழ்க்கை நெறின்னு சொல்லுவாங்க, மறைன்னு சொல்லுவாங்க வேதம் அந்த பொருள்ல. அது எவ்வளவு உண்மைன்னு இதை படிக்கும்போது தெரியுது. அது அறிவுரை நூல் தான், அறிவுரை நூல் தான், இல்லைன்னு சொல்லல. பல பேருக்கு இந்த அறிவுரை நூல்கள் மேல ஒரு சின்ன கசப்பு உண்டு. கேட்டா மனுஷன் திருந்திட போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவங்களுக்கு உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் இருந்தும் திருந்தலைன்னா இதெல்லாம் இல்லாட்டி நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கோணத்துல இருந்தா நான் வரேன். அந்த கோணத்துல பார்த்தா திருவள்ளுவர் எப்படி இருந்தார்? அவர் காவி உடை தரித்திருந்தாரா? நெற்றியில திருநீர் விட்டிருந்தாரா? திருநீரை நீக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அரசியல் கிடையாது. நான் திருநீர் வச்சுக்கிட்டு தான் இந்த பேட்டிக்கே வந்து உட்காந்துருக்கேன். திருநீரை நீக்கணுங்கிறது எங்களுடைய அரசியல் கிடையாது, காவி உடையை நீக்கணுங்கிறது எங்களுடைய அரசியல் கிடையாது. அவர் நிறமற்றவர், அவர் ஒரு கருத்து பேழை. கருத்துக்களை இன்றைக்கு அவரை நாம் கருத்துகளாகத்தான் அடையாளம் காண்கிறோம். அதுதான் கடைசியில நிற்கும். இப்ப இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞர் இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் இருக்கிறார்னா, ஒரு 100 வருடம் 500 வருடம் 1000 வருடம் கழிச்சு பார்க்கும்போது அவர் என்ன கண்டுபிடித்தார், அவர் என்ன பங்களித்தார் சமூகத்துக்குங்கிறது நிக்க போகுது. அவர் யார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். இன்னைக்கு போட்டோகிராஃப்லாம் இருக்கு, படம் எடுத்து எல்லாரையும் பதிப்பிச்சிருக்கோங்கிறதுனால முகங்களும் நிற்கும். அந்த காலத்துல முகங்கள் நிற்கல. ஒரு ஓவியர் வரைந்தார், அதை பின்பற்றி எல்லாரும் வரைந்தார்களே தவிர நாம இதுல ரொம்ப நம்மளை அட்டாச் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அருமையான விஷயம். அதாவது திருக்குறள் அப்படிங்கறது ஒரு கருத்தாக்கம் அப்படின்ற இதை வந்து நம்மள சூப்பர் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க. திருப்பி வந்து இது கிளீஷேவான கேள்வி, இது திரும்ப திரும்ப கேட்கப்படும் ஒரு கேள்விதான். நீங்க இதுக்கு ஓரளவுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. ஆனா திருக்குறள் இன்னைக்கு ஏன்? ஏன்னா நிறைய இருக்கு, நிறைய புஸ்தகங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இன்னொரு படிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு கட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹாரி பாட்டர் ஆகட்டும், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஆகட்டும், 7 வால்யூம் 8 வால்யூம் புக்ஸை வந்துட்டு படிக்கிற சிறுவர்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10வது முடிக்கிறதுக்குள்ள ஒரு பையன் வந்துட்டு ஹாரி பாட்டர் வந்து அந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆனோன்னா படிச்ச பசங்களும் இருக்காங்க. ஒரு ஆங்கிலத்து மேல அது இருக்கு. தமிழ்லயும் வந்து சில புத்தகங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்காங்க. சிறுவர்கள் படிக்கிறதுனால அட்லீஸ்ட் கல்லூரி போகும் மாணவர்கள் படிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு ஜெனரலா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20 வருடத்துக்கு முன்ன இருந்த வாசகர் இதை விட இந்த நீங்க புத்தக கண்காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான புத்தகங்கள் விற்பனை ஆகுது அப்படிங்கிறது கூட ஒரு திருப்திகரமான விஷயம் தான் அப்படின்னு பாக்குறேன். ஆனா அந்த சூழ்நிலையில திருக்குறளை இன்னைக்கு ஒருத்தர் ஏன் படிக்கணும்? அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நான் விளக்குறையெல்லாம் இருக்கியா எனக்கு பாரு. இப்போ நான் நம்ம நண்பர், நம்ம குருநாதர் அப்படின்னு கூட சொல்லலாம், பாராகவன் வந்து
திருக்குறளுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 3 வார்த்தைகள்ல, உண்மையிலேயே 3 வார்த்தைகள்ல அவர் திருக்குறளுக்கு விறகு எழுதிட்டு இருக்காரு. சோ அது மாதிரி எனக்கு ஈஸியா பக்கோடா கிடைக்கிறப்போ நான் ஏன் புளிஞ்சு சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இல்லையா? சோ அதை பத்தி நீங்க திருக்குறள் ஏன் அது இவ்வளவு கடினமா வாசிக்க தான் வேணுமா அப்படிங்கறத இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. திருக்குறள் நான் அதாவது பல புத்தகங்கள் இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேரும்போது உங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுப்பாங்க. அந்த பயிற்சிகள் என்னன்னா, அது நம்ம நம்ம எல்லாரும் அதை கடந்து வந்தவங்க தான். நம்ம பயங்கரமா போர் அடிக்கும் அந்த பயிற்சிகள்லாம். அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஆனா அவங்க அதை சொல்றது மூலமா என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஒரு என்ன சொல்ல, துருவ நட்சத்திரமா, அதுக்கு என்ன தமிழ் சொல்லுன்னு எனக்கு தெரியல. அது அது ஒரு இலக்கு. இதை நோக்கி தான் நாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பயணம் செய்வதற்கான வழியிலே நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களின் போது தீர்மானம் எடுப்பதற்கான விதிமுறைகளாக, மதிப்பீடுகளாக நாங்க இதெல்லாம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் நமக்கு குடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் பொது வாழ்க்கைக்குள்ளே சமூக வாழ்க்கைக்குள்ளே நுழையும்போது, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கைடு மாதிரி ஒரு பீப்புள் கைடு, ஆர் நீங்க அதை எப்படி சொல்ல விரும்புறீங்களோ அந்த மாதிரியான தகுதி கொண்ட ஒரு நூல் திருக்குறள். ஏன்னா இதுல இதுல இல்லாததே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்க திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அதை படிச்சு படிச்சு வியக்க வேண்டியிருக்கு. நம்முடைய சொல்ல போனா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, திருக்குறள்ல இருந்து பங்கு சந்தையிலே ஈடுபட விரும்புகிற ஒருவர் பின்பற்ற வேண்டிய குறள்கள்னு ஒரு 25 குறள்களை எடுக்க முடியும். நாம திருவள்ளுவர் பங்கு சந்தைக்காரங்களுக்காக எந்த அதிகாரமும் எழுதல. அது ஒண்ணு. 2வது, திருமணம் செய்து கொள்கிற ஒருத்தன் அல்லது ஒருத்தி தன்னுடைய துணையை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 50 குறள் எடுக்கும். இப்படி திருவள்ளுவர் அந்த 133 அதிகாரங்கள், அது திருவள்ளுவர் தொகுத்தாரா மற்றவர்கள் தொகுத்தார்களாங்கிறதெல்லாம் விடுங்க. திருக்குறள் புத்தகத்துல 133 அதிகாரங்கள் இருக்கு. ஆனா அந்த 133 அதிகாரங்கள் மட்டும்தான் அதுல இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்படி அந்த குறுக்கு வெட்டு அந்த ஸ்லைஸ் பண்ணி பார்க்கும்போது வேற வேற விதமான விஷயங்களை என்னால் அதுல இருந்து எடுக்க முடியுது. அது ஒரு காரணம். அந்த காரணத்துக்காகவும் நாம் திருக்குறளை படிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். 1. 2வது, 1330 குறளையும் படிக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே என்ன 0.5%, நான் மிகப்பெரிய ஆப்டிமிஸ்டிக் நம்பர், ஒரு 0.00001% தான் இருப்பார்கள். அதனால நான் இந்த புத்தகத்தை எல்லாரும் 1330 குறள்களையும் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு, ஒரு சிறு எண்ணிக்கையிலான ஒரு குழு இதை படித்து புரிந்து கொண்டு சுற்றி உள்ளவர்களுக்கு சரியான நேரத்தில் எடுத்து காட்டினால் போதும். அதுவே வந்து இந்த ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சினிமா அந்த மாதிரி அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் சமூகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பப்ப தேவையான நேரத்துல ஜப்பார் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அப்படி சொல்றவங்க மேல நமக்கு செம எரிச்சல் வரும். அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆனா அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். அவங்க வந்து அந்த நேரத்துல அதை நம்ம கிட்ட சொல்லலைன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். இப்ப ரொம்ப எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்ற எடுத்துக்காட்டு என்னன்னா, செல்போன் ரொம்ப பயன்படுத்தி அந்த ஆதிக்கத்துல இருந்து வெளில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய ஒரு நண்பர்கிட்ட நான் ஒரு திருக்குறளை எடுத்து காட்டி, திருவள்ளுவர் காலத்துல செல்போன் கிடையாது, அவர் கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு நான் பயன்படுத்தினது அந்த சூது அந்த அதிகாரத்துல வருகிற ஒரு குறள், எந்த குறள்னு இப்ப நினைவில்லை. நான் அவர்கிட்ட சொன்னேன், சூதாட்டத்துக்கு அடிக்ட் ஆன ஒருத்தன் எப்படி நடந்துக்குவானோ அதே மாதிரிதான் நீ நடந்துட்டு இருக்க, இந்த குறளை அப்படியே உனக்கு பொருத்திப்பாரு அப்படின்னு சொன்ன. அவர் திருந்தினாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த நேரத்துல அந்த குறளை நான் படிச்சிருந்ததுனால என்னால எடுத்துக்காட்டி அவருக்கு உதவ முடிஞ்சது. இந்த மாதிரியான ஸ்லீப்பர் செல்ஸை கிரியேட் பண்றதுதான் எல்லா காலத்திலயுமே திருக்குறள் உரை எழுதுறவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. ஒருவேளை பரிமேலழகர் மாதிரி முதலா உரை எழுதின சில பேருக்கு வேணா ஊர்ல எல்லாரும் நம்ம உரையை படிக்கணும், திருக்குறளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு இருந்திருக்கலாம். இன்றைக்கு உரை எழுதுகிற என்னை போன்ற ஒருவனுக்கு அந்த கனவு இருந்ததுன்னா நான் முழு முட்டாள்னு அர்த்தம். ஒரு நீயா நானாவோ, ஒரு அரட்டை அரங்கமோ, ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கரோ போய் சேர்க்கிற எண்ணிக்கையில ஒரு சிறு எண்ணிக்கை கூட திருக்குறள் போய் சேர போறது இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அது திருக்குறளை மதிப்பு குறைப்பதாக ஆகிவிடாது.
ஆனால் அந்த சிறு எண்ணிக்கைக்காவது இது போய் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு படிக்கிறவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன் 50 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட உரைகள், இப்ப நீங்களே பல உரைகளை எடுத்துக்காட்டினீங்க நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த உரைகள் எல்லாமே 1/4 நூற்றாண்டு முன்னால் எழுதப்பட்டவை. அவை இன்றைக்கு படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இன்றைக்கு படிக்கிறவங்களுக்கு ஏற்ப அதை கொஞ்சம் மாற்றி தர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் 20 வருடம் கழித்து எழுதப்படுகிற ஒரு திருக்குறள் உரை முற்றிலும் மீம்ஸ் மூலமாகவே எழுதப்படலாம். அது இப்ப கூட எழுதலாம் நாம, அதை பத்தி இதில். ஆனா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வெறும் மீம்ஸை மட்டுமே வச்சு, இன்றைக்கும் திருக்குறள் மீம்ஸ் இருக்கு, அங்கங்க இருக்கு. ஆனா 1330 குறளுக்கு அதை யாராவது செய்து அதை வெளியிட்டு அதை பரப்பினார்கள் என்றால், அதோடைய அந்த வைராலிட்டி, அதோட ரீச் இந்த மாதிரி உரையா எழுதி பக்கம் பக்கமா, இது 1500 பக்கம் என்னுடைய இந்த புத்தகம். 1500 பக்கத்தை வாங்கி படிக்கிற பொறுமை எத்தனை பேருக்கு இருக்கும்? இதை நான் ஒரு எழுத்தாளனாகவே என்னுடைய பதிப்பாளர் சார்பாகவும் சொல்றேன். ஒரு சிறிய எண்ணிக்கையிலானவர்களுக்குத்தான் இந்த புக்கம் போய் சேரும்ங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல நான் நம்பிக்கை இழக்க போறதில்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி எழுதின யாரும் நம்பிக்கை இழக்கல. கண்டிப்பாக இது வீடுகள் தோறும் இல்லாட்டியும் நூலகங்கள் தோறும் இருக்க வேண்டும். அது போதும். ஒரு நூலகத்துல 10,000 பேர் வர்றாங்கன்னா அதுல ஒரு 100 பேருக்கு அந்த திருக்குறள் புத்தகம் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு பார்வையோட தான் நான் இதை சமூகத்தின் முன் வைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு வைரல் புத்தகமாக வேண்டும், எல்லாரும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் எனக்கு இல்லை. அது நிறைவேறினால் என்னை விட மகிழ்ச்சி அடைகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல பிராக்டிகலாவும் நம்ம யோசிக்கணும். அருமை. நீங்க நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அந்த ஆம்பிஷன் தாண்டி ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். 2க்கான பாலங்கள் என்ன பொறுத்தளவு அது ரியாலிட்டி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க. ஆனா நீ இதுக்கான செய்த ஆராய்ச்சிகளாகட்டும், இதுக்கு 4.5 வருஷம் போட்ட உழைப்புக்காகட்டும், இது உழைப்பு படிக்கிற வாசகர்களும் கோரணும் அப்படின்னு அவங்களும் அவங்களும் அந்த படைப்புக்கான இது இந்த மூலத்துல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது நீங்க ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிடுறீங்க. நீங்க இதே உழைப்பை வாசகர்களும் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அவங்க கொடுக்க வேண்டியதில்லை. அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன். உண்மையில பாரா இந்த புத்தகத்தை முதலா படிச்ச போது, திருக்குறள் உரித்த வாழைப்பழம்னு டைட்டில் வை அப்படின்னார். சார் யாருக்குமே புரியாது சார், வேண்டாம் சார்னு சொல்லி அந்த டைட்டிலை நாங்க பயன்படுத்தல. ஆனா அந்த உரிச்ச வாழைப்பழத்தோட வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், முதல் 100 குறளுக்கு நான் வாழைப்பழத்தை உரிச்சு தரேன், அதுக்கப்புறம் நீங்களே உரிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கருத்தோட தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது ஆராய்ச்சி புத்தகம் இல்லை. இது ஒரு சில தகுதி உள்ளவர்கள் மட்டும் படிக்கக்கூடிய புத்தகம். யார் வேணா படிக்கக்கூடிய புத்தகம். ஆனா எல்லாரும் படிப்பார்களா? ஏன்னா அந்த அளவு, அதன் விலை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது ஒரு சின்ன அவநம்பிக்கை தோன்றுகிறது. என்னுடைய அவநம்பிக்கை தோற்று போனால் மிக மிக மகிழ்ச்சி. கண்டிப்பாக தோற்று போகும். ஒரு சின்ன ட்ரிவியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்ன பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டப்போ அவார்டு படம் எடுத்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அவங்க பதறிப்பா, ஐயோ இல்லைங்க இது கமர்ஷியல் படம் அப்படிப்பாங்க. அது மாதிரி இது ஆராய்ச்சி புஸ்தகம் இல்ல. நான் ஆராய்ச்சி கூறுது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா, நான் சொல்றதுதான் ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு புஸ்தகம் ஏன் பாப்புலர் ஆகுதுன்னா, அவங்க நீங்க சொல்ற விஷயத்தை தான், ஒரு சாதாரண விஷயத்த எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த எளிமைப்படுத்தல தான் நீங்க பண்ணிருக்கீங்க. அதனால அது ரீச் ஆகும் அப்படிங்கறத என்னோட ஆசையம் அப்படின்னு சொல்லிட்டு, வித் தட் செட் திருக்குறள் பத்தி நிறைய பேசிட்டோம். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட பத்தி நீங்க கொஞ்சம் லைட்டா அடி கூடிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. மனோன்மணியத்துக்கு உரை இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அது அடுத்து வரப்போகுதா? இல்ல, ஆக்சுவலி நான் உரை எழுதுற யோசனையில இல்ல மனோன்மணியத்துக்கு. மனோன்மணியத்தை ஒரு நாவல் வடிவில் எழுதணும்னு நினைச்சேன். அதை படிச்சு முடிச்ச போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே ஒரு நாவலுக்கான கூறுகளை கொண்ட ஒரு புத்தகம். ஏற்கனவே நான் மணிமேகலை நாவல் வடிவத்தில் எழுதி அது மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது. இன்றைக்கும் அந்த புத்தகத்தை யாராவது ஒருத்தர் வாரத்துக்கு ஒருத்தர் 10 நாளைக்கு ஒருத்தர் மெயில் எழுதிடுவாங்க. அந்த புத்தகம் எப்படி எழுதினேன்னா, மணிமேகலையே அது ஈடு செய்யாது. மூலத்துக்கான அது இணை கிடையாது. ஆனா அதை விறுவிறுன்னு படிச்சுட்டு மூலத்தை போய் படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் ஒரு சிறு சதவீதத்தை சேர்ந்தவர்களுக்காவது வரும். அது போல மனோன்மணியம் எழுதணும்னு எனக்கு ஒரு ஆவல் இருந்தது. அது தொடங்கினேன். ஒரு சாப்டர் கூட எழுதினேன். ஆனால் வேற சில காரணங்களால் அதை தொடர முடியல. இப்போதைக்கு நான் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர ஆசான் அப்படின்னு எழுதிட்டு இருக்கீங்க. ஆசான் துறையில் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அதை மெட்ராஸ் பேப்பர்ல வருது. அதுவும் நம்ம பாரம் எழுதி அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி படிங்க. ஆசான் தொடர் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கோகலே பத்தி நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி தான், நம்ம ஹிஸ்டாரிக்கல் நம்ம திருவள்ளுவர்லாம் போயிட்டோம். கோகலே ஒரு நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் தான். அவரை பற்றியான விஷயங்களே தெரியாம இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்க
உங்களோட இது அந்த இன்ட்ரோடக்ஷன் இது ஜூம்ல மீட்டிங்ல நானும் கலந்துட்டேன். நீங்க பேசுறப்ப வந்துட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்பப்ப நான் படிப்பேன். ஸோ டு பி ஃபிராங்க் நான் வந்து படிக்கிறதுல சோம்பேறி தான். நீங்க எழுதுறதுல வந்து டக்கு டக்குன்னு எழுதி போட்டுறீங்க. அது வரதில்லை அப்படின்றது. பட் ஆனா கூடிய சீக்கிரம் மனோன்மணியம் ஆகட்டும், இது மாதிரி உரை எழுதப்படாத விஷயங்கள் எவ்வளவோ நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காலத்துல சொல்லிட்டு இருப்போம் வந்து தமிழ் தாத்தா வந்து எங்கெங்கயோ இல்லாத விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்றது. அதெல்லாம் கைவிட்டு போயிருமோ, நம்ம கைவிட்டு போயிருமோ எனக்கு அப்பப்போ ஒரு பதவிப்பு வந்துட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எங்கெங்கெல்லாமோ அந்த நம்ம அவரோட சுயசரிதம் படிச்சவங்களாகட்டும், அவரை பத்தி எழுதின மத்த கட்டுரைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்துக்கிட்ட போய் சண்டை போட்டு பணையம் வச்செல்லாம் வந்துட்டு நம்மளுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பெற்று தந்திருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய தமிழ் ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கொண்டு வந்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து இது மாதிரி உரை இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்ற ஒரு பயம் இருக்கு. நீங்க மனோன்மணியம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க இது வரைக்கும். அது கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது உரை வடிவில் வந்தாலும் சரி, நாவல் வடிவில் வந்தாலும் சரி. வித் தட் செட் பாபா, நீங்க அமைதியா இருக்கீங்க. வாங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. திருக்குறள், உலக பொதுமறை பத்தி என்ன சொல்றீங்க? மத்தபடி சொக்கன் பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. மிக்க நன்றி தினேஷ் அண்ட் சொக்கன், அரைத்த குரலுக்கு உடனடியா வந்ததுக்கு. இது ஒரு உத்வேகம் தரும் ப்ராஜெக்ட். உத்வேகம் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமான புத்தகமும் கூட. அதை பத்தி ஒரு வித்தியாசமான முறையில அணுகக்கூடிய முறையில தந்ததுக்கு சொக்கனுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் நன்றி. அவர் வந்துட்டு தொடர்ச்சியா இதை வந்துட்டு பல்லாண்டு காலமா நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவர் ஒரு செயல் வீரர். அதை வந்துட்டு எப்படி மக்கள் பிறரும் அதை பின்பற்றணுங்கிறத அவர் வந்துட்டு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுப்பார். இதுல திருக்குறளை நீங்களே படிங்கன்னு அவர் சொன்ன விதமும் எல்லாமே எனக்கு இந்த புத்தகத்தை உடனடியா வாங்கணும்னு ஒரு எழுச்சியை தருது. நிச்சயமா வாங்கி வாசிச்சுட்டு அதுக்கு ஒரு இன்னொரு விரிவான அறிமுகம் தரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சொக்கன் வந்து செயல் வீரர் அப்படிங்கிறப்போ சொக்கன் அது சொல்லாமான்னு தெரியல. எனக்கு வந்து சொக்கன் வந்து ஆச்சரியப்படுத்த விஷயம், நோக்கியா பழைய நோக்கியா போன் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு 20 கீ தான் இருக்கும். அதுல கட்டுரை டைப் பண்ணி அனுப்பின ஆள் சொக்கன். எனக்கு நான் வந்து அவர் சொன்னப்ப நம்பல. எனக்கு நேரடியா அவரை மீட் பண்றப்போ அந்த நோக்கியா போன்ல தமிழ்ல டைப் பண்ணி அனுப்பி எப்படி அனுப்புதுங்க. அதுவும் ஒரு கையை வச்சு யூஸ் பண்ணி அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப எந்த விஷயம் காரியம் பண்ணாலும் வந்துட்டு அதுல இறங்கி அதுல வந்து இந்த உத்வேகத்தோட செயல்படுத்துவாரு. அதை முடிச்சும் காட்டுவாரு. இப்போ நீங்க மனோன்மணியம் வந்து கண்டிப்பா முடிக்கணும். அது பாரு, நீங்க ஆசான் அப்படிங்கறது அந்த தொடரை வந்துட்டு இப்போ அட்லீஸ்ட் மெட்ராஸ் பேப்பர் படிக்கிற வாசகர்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கடிதங்கள் வந்துட்டு இருக்கும், வாசல் கடிதம் வந்துட்டு இருக்கும். அது வந்து கடைசியில புக்கா வரப்ப தெரியும் அதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அருமையா எழுதிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மேலும் உங்கள் பணி தொடரணும் சொக்கன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அருமையான விஷயம் திருக்குறள். ஸோ உங்களோட லாஸ்ட் வேர்ட்ஸோட முடிச்சுக்கலாம். நன்றி. திருக்குறளை பற்றி இவ்வளவு விரிவாக உரையாடுவதற்கான வாய்ப்பு தீபாவளி நேரத்தில் அமைந்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இந்த குறள் இந்த 45 நிமிடம் 50 நிமிட உரையிலையும் நான் ஒரு திருக்குறளை கூட மேற்கோள் காட்டலைங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதை நான் வேணும்னு தான் செஞ்சேன். என்ன காரணம்னா, திருக்குறள்களை மேற்கோள் காட்டி பேசுவது மிக மிக எளிது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் பேசாத விஷயம் கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணா எதை வேணா. இன்னைக்கு எல்எல்எம்லாம் இருக்கு. நீங்க தூக்கி திருக்குறளை ஒரு எல்எல்எம்ல போட்டுட்டு நான் வந்து ஒரு பேச்சு ஒரு நண்பர்கிட்ட பேச போறேன், அவர்கிட்ட வந்து நான் இதை பத்தி கோவப்படக்கூடாதுங்கிறத பத்தி அவருக்கு அறிவுரை சொல்லணும், அதுக்கு ஒரு 4 திருக்குறள் கொடுன்னா அதை தேடி எடுத்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு திருக்குறள்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சரியா ஒரு கருத்து சொன்னீங்க. ஓலைச்சுவடிகள் எல்லாம் மறைந்து கொண்டிருந்த நேரத்திலே அவற்றை கண்டுபிடித்து அதில் இருக்கிற புத்தகங்கள்லாம் அச்சுக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு கடமையாக உவேசா அவர்களுக்கு இருந்தது. அதுபோல இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு கடமை என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவர் எதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரோ அதெல்லாம் இன்றைக்கு நமக்கு ஒரு சொடுக்குல கிடைக்கின்றன. இணையத்திலே கிடைக்காத பழந்தமிழ் நூல்கள் இல்லை. இது வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம ரொம்ப பாடுபட்டிருக்கோம். மிகப்பெரிய தன்னார்வலர்கள் எல்லாம் முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மதுரை திட்டம்லாம் 20 முன்னாடி இருந்து ப்ராஜெக்ட் மதுரையுடைய புத்தகங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கு இணையத்திலே இல்லாத பழந்தமிழ் இலக்கியங்கள் இல்லை. அது வந்து ஒரு மிக மிக அரிய ஒரு விஷயம். எத்தனை மொழிகள் இப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. முதல்ல தமிழ் அளவுக்கு பழைய இலக்கியங்கள் இருக்கிற மொழிகளே குறைவு. அப்படி இருக்கிற மொழிகள் எல்லாவற்றையும் வலையேற்றி விட்டார்களா, கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறைவு தான். அது அந்த ஒரு விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவர் கம்பராமாயணம் படிக்கணும்னு நினைச்சா இணையத்தில் 10,000 பாடல்களும் உரையோடு கிடைக்கின்றன. புத்தகங்கள் வாங்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க படிக்கலாம், நீங்க நேரடியாக படிக்க ஆரம்பிக்கலாம்.
அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எல்லாத்தையும் வலையேற்றுகிற அந்த முதல் வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. இதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது தாறுமுள்ள உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு வாரமும் யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு புத்தகத்துடைய லிங்க் கொடுத்து இதை போய் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை பேர் படிக்கிறாங்கிறத வந்து நான் பெருசா அதை ஒரு மெட்ரிக்கா எடுத்துக்கிறது இல்லை, அதை ஒரு சக்சஸ் மெட்ரிக்கா நான் நினைக்கிறதே இல்லை. எனக்கு அந்த புத்தகம் இருக்கிறது தெரியும், எடுத்து கொடுத்துருவேன், அவ்வளவுதான். இதை வந்து நான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கேன். இணைய பரிச்சயம் உள்ள எல்லாருமே இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள் போய் சேர்வதற்கு நாம் எவ்வளவு தூரம் உதவுறோமோ அவ்வளவு தூரம் இந்த உரையாடல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நாம் உதவுறோம். இதுல வந்து சுயநலம் எதுவுமே கிடையாது. இது வந்து இந்த நமக்காக நம்ம எதையுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த புத்தகங்கள் வாழ வேண்டியவை, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக நாம் இந்த பங்களிப்பை செய்ய வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்களை படிப்பது கடினம் அப்படிங்கிற மனநிலையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்கு தேவையானது, இதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது மிஞ்சி போனா ஒரு 100 மணி நேர உழைப்பு. அந்த 100 மணி நேர உழைப்புங்கிறத வாரத்துக்கு 1 மணி நேரமா இருக்கலாம், வாரத்துக்கு 2 மணி நேரமா இருக்கலாம். உங்களால் எவ்வளவு முடியுமோ அப்படி உழைப்பு கொடுத்தீங்கன்னா 100 மணி நேரம் முடியும் போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக இருப்பீர்கள். இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்ற டோன்ல சொல்றேன்னு எனக்கு தெரியுது. ஆனா இது நடக்கும், நடந்தே தீரும். நான் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். அந்த உழைப்பை நீங்கள், அது எந்த புத்தகமா வேணா இருக்கலாம். நீங்க உங்களுக்கு பக்தி இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தால் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் மாதிரியான நூல்களை படிங்க, பாரதியார் படிங்க, ஔவையார் படிங்க, காளமேகம் படிங்க, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, புறநானூறுன்னு சங்க இலக்கியங்கள்ல இருக்கிறத படிங்க, தொல்காப்பியம் படிங்க, நன்னூல் படிங்க, சிற்றிலக்கியங்களை படிங்க. எவ்வளவோ இருக்கு, அத்தனையும் இருக்கு இணையத்துல. ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த 100 மணி நேரம் உழைப்பை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால், இட் கேன் ஹேப்பன் ஓவர் 2 years 3 years, 2-3 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனா அந்த உழைப்பை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு புதிய மனிதராக இருப்பீர்கள். அது உங்களால் மட்டும்தான் முடியும், தமிழர்களால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயம் இது. இல்லைன்னா காலத்துக்கு உரையை சார்ந்திருப்பவர்களாக ஆகிவிடுவோம். அதனால அங்க வந்துதான் நான் மறுபடியும் இதை கனெக்ட் பண்றேன். நேரடியாக மூலத்தை படிப்பது, அந்த சந்த இனிமை, அது காதிலே கேட்கிற அந்த ஒலி கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி எல்லாம் வந்து ரொம்ப சொற்களால் விவரிக்க முடியாது. எல்லாரும் இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும்னு நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி சொக்கன், அருமையா பேசுனீங்க. நான் சொன்ன மாதிரி, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகங்கள் வந்து 0 டிகிரி பப்ளிஷிங்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மூணு புத்தகங்கள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால் அப்படின்னு. அந்த 3 தவிர வந்து நீங்களே உரை எழுதி இன்னொரு 4வது புத்தகம் வந்திருக்கு. எல்லாமே 0 டிகிரி இருக்கு. இப்போ நீங்க ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 0 டிகிரி பப்ளிஷிங் லிங்க் போய் பார்த்துக்கோங்க. சொக்கனுக்கு அந்த லிங்க் கொடுக்கணும், போய் பாருங்க. கண்டிப்பா இந்த புத்தகம் நவம்பர் முதல் வாரத்துல இந்த புத்தகங்கள் வெளியாகின்றன. இப்ப இருந்து நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த புத்தகங்கள், இந்த 4 புத்தகங்கள்ல எதை ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 30% தள்ளுபடியோட அந்த புத்தகங்கள் கிடைக்கும். அதோட நவம்பர் முதல் வாரத்துல நான் சென்னைக்கு போய் அந்த புத்தகங்களை கையெழுத்திட்டு அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு ஆத்தர் சைன்டு காப்பீஸா இந்த புத்தகங்கள் வந்து சேரும். நீங்களும் வாங்கலாம். உங்களுக்கு பரிசளிப்பதற்கும் மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சொக்கன், கூப்பிட்ட குரல்ல வந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. அருமையான பேட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு திருப்தியா இருந்துச்சு. ஸோ மக்கள் பார்க்கறவங்களுக்கும் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி தினேஷ். நன்றி பாபா.